வணக்க மக்களே, நான் உங்கள் ஷெஃப் பிரவீன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பைனாப்பிள் வச்சு சூப்பரான ஒரு டெசர்ட் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஒரு கெஸ்ட்டு சடனாக வந்துட்டு, ஷெஃப் எனக்கு பைனாப்பிளில் கேசரி பண்ணி கொடுங்கன்ட்டாங்க. என்னடா இவங்க திடீர்னு வந்து கேட்டாங்களேன்னு எனக்குள்ள ஒரு ஷாக்கு. முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் ஏதாவது இருக்கும். அதனால் சரி ஓகே இருக்கிறத வச்சு தான் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் ரவை எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் நெய் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்கள். இதை ரோஸ்ட் பண்ணுற கேப்பில் நம்ம பைனாப்பிளை கட் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்கிற அந்த தண்டு கட் பண்ணக்கூடாது, வெறும் சைடில் இருக்கிறது வரையும் ட்ரிம் பண்ணி கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு இடையில் ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ சொல்ல ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா 1 கப் ரவாய்க்கு 3 கப்பு தண்ணி, அதுவும் ஹாட் வாட்டர் தான் எடுக்கணும். நார்மல் வாட்டர் வேணாம். இதுக்கு நான் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சோண்டு கீ எடுத்துங்க, நெய். அது கூட பார்த்தீங்கன்னா நிறைய நட்ஸ் போட வேண்டியது. ஆனால் நான் தான் சொன்னல இருக்கிறத வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். சடனாக கேட்டேன், என்கிட்ட பிளானிங் எதுவும் இல்லை. சரி இந்த கேப்பில் நம்ம வீடியோ எடுத்துடலான்ட்டு தான் கொஞ்சம் திராட்சை இருந்துச்சு, கொஞ்சம் பிஸ்தா இருந்துச்சு. அதில் அதை போட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பைனாப்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது கூடயே போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம மோஸ்ட்லி கலர் யூஸ் பண்ண மாட்டோம் ஹோட்டலில். அதனால் நம்ம நேச்சுரல் கலராக நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோம். ஆல்ரெடி பைனாப்பிள் கலரும் எல்லோ தான், அதனால் மஞ்சத்தூள் வந்து சும்மா ஒரு சிட்டிக்கு போடுங்க. அது கூடயே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச ரவா இருக்குது பார்த்தீங்களா, அது கூடவே போட்டு இன்னும் லைட்டாக கொஞ்சம் வதங்க. வதங்க மீன்ஸ் ஒரு 1 மினிட்ஸ் போதும், ரொம்ப வேணாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஹாட் வாட்டர் இருக்குது பாருங்கள், ஹாட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட நம்ம பண்ணுறீங்க முடிஞ்ச ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணால் நம்ம சாப்பிட்றதே தெரியாது, ஃப்ளேவரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த ஒரு பைனாப்பிளோட அந்த ரோஸ் வாட்டரோட சேர்ந்து ஒரு வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் ரவை எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு சுகர் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ஹோலில் வச்சுருங்க. அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தா நல்லா திக்காகிடணும். அப்படி கரண்டியில் ஏற்றா ஒட்டவே கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஃபைனலாக கொஞ்சம் கீ போட்டு முடிச்சுங்க. இவ்வளோ தான் மக்களே, ரொம்ப சிம்பிள். இது கூட நம்ம ஃப்ரூட் கூட ஆட் பண்ணலாம். பிளாக் கிரேப்ஸு, ஆப்பிள், ஃப்ரூட்டி மோஸ்ட்லி நம்ம நிறைய ஆட் பண்ணலாம். அடுத்த வாட்டி நான் எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போகிறேன். இது வந்து எமர்ஜென்சியாக பண்ணால் சடனாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன், அவ்வளோதான் மக்களே. கெஸ்ட்டும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னாங்க, நானும் ஹாப்பி, கெஸ்ட்டும் ரொம்ப ஹாப்பி. ஓகே மக்களே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.